முருகாசரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை. இன்று பரம்பொருளின் தன்மை இது என்று மக்களால் உறுதியுடன் அறுதியிட்டு உரைக்க ஒண்ணாதது என்று துவங்கி பரம்பொருள் இத்தன்மையது என்று விளக்கும் கச்சி கச்சாலய தலத்தின் மக்கட்கு கூறரிதானது என துவங்கும் திருப்புகழையும் பதவுரையையும் விளக்க உரையையும் கேட்டு இன்றைய பதிவை நிறைவு செய்வோம். முருகாசரணம். முகார்ப்பணமஸ்து. மக்கட்கு கூரரிதானது கற்றிட்டத்தான் முடியாதது மற்றொப்புக்கியாது முவாதது மனதாலே. மக்கட்கு கூரரிதானது, மக்களுக்கு இத்தன்மையது என்று எடுத்து கூறுவதற்கு அறியானது. கற்று எட்டத்தான் முடியாதது, கல்வியின் மூலமாக எட்டி பிடிக்கலாம் என்றால் அங்கனம் எட்டுவதற்கும் முடியாதது. பின்னர் மற்ற ஒப்புக்கு யாதும் ஒவ்வாதது, பின்னர் ஒன்றை ஒப்பிடலாம் என்றால் ஒப்பிடுவதற்கு எப்பொருளுமே ஒப்பிட ஒண்ணாதது. மனதாலே, மனது கொண்டு மட்டிட்டு தேட ஒணாதது
தத்துவத்திற்கோவைப்படாதது மத்த பொற் போது பகீரதி மதி சூடும். அளவிட்டு தேடுவதற்கு முடியாதது எத்தகைய அறிவு ஆராய்ச்சிக்கும் ஒரு வழியான வகையிலே வரிசையிலே அமையாதது ஊமத்தி மலரையும் பொன்னிற பூவாம் கொன்றையையும் அல்லது ஊமத்த மலரின் பொன் தாது மகரந்த பொடி கொண்ட மலரையும் கங்கையையும் நிலவையும் அணிகின்ற முக்கட்பொற்பாளர் உசாவிய அர்த்தக்கு போதகமானது முக்திக்கு காரணமானது பெறலாகா. முக்கண் கொண்ட அழகர் சொல்லுக எனக் கேட்ட பொருளுக்கு உபதேச வித்தாக இருப்பது, மோட்சத்துக்கு காரணமாக விளங்குவது, பெறுவதற்கு முடியாததாய் முட்டற்கு எட்டாதது, நான்மறை எட்டாததெனவே வரு முற்பட்ட பாலையிலாவது புரிவாயே. மூடர்களுக்கு எட்டாததாய் இருப்பது, 4 வேதங்களுக்கும் எட்ட முடியவில்லை என்று விளக்கம் உறாத வழியிலே முற்பட்ட நிலைக்கு அப்பாலான நிலையிலே உள்ளது எதுவோ அந்த பொருளை அடியனுக்கு உபதேசித்து அருளுக. செக்கச் சக்ராயுதம் ஆதுலன் மெச்சப்புற் போது படாவிய திக்குப்பொற் பூதரமே முதல் வெகு ரூபம். சிவந்த கண்மலரையும் சக்கராயுதத்தையும் கொண்ட மாமன் மெச்சி புகழ புல்லும் மலரும் படர உள்ள பெரிய திக்குகளிலே உள்ள பொன்பூதரம் மேறு முதலான பல பல உருவ பேதங்களை சிட்டித்து பூத பசாசுகள் கைகொட்டிட்டாட மகோததி செற்று உக்ர சூரனை மார்பக முதுசோரி. பல உருவ பேதங்களை படைத்து பூதங்களும் பேய்களும் கைகொட்டிட்டு ஆர்ப்பரித்து ஆட பெரிய கடலை செற்றும் அடக்கியும் கொடுமையுடன் எழுந்த சூரனது மார்பிடம் முற்றின இரத்தத்தை கக்கைக்கை தாமரை வேல்விடு செச்சை கற்பூர புயாசல கச்சுற்ற பார பயோதர முலையாள் முன் இரத்தத்தைச் சொரியவும் செய்த திருக்கர தாமரையினின்றும் வேலாயுதத்தைச் செலுத்தின சந்தன குழம்பு பச்சை கற்பூரம் எவ்விதமை பூசியுள்ள திருப்பயங்களை உடையவனே, ரவிக்கு பொருந்தியதும் கனமானதும் பால் கொண்டதுமான கொங்கை கொண்டவடும் முன்பு ஒரு நாள் கற்பு தப்பாது உலகேழையும் ஒக்கப் பெற்றாள் விளையாடிய கச்சிக்கச் சாலையில் மேவிய பெருமாளே. முன்பு ஒரு நாள் கற்பு நிலை தவறாமல் உலகு ஏழையும் ஒருங்கே ஈன்றவளுமான காமாட்சி தேவி தவம் செய்து மகிழ்ந்த கச்சிப்பதியிலே கச்சபாளையம் என்ற திருக்கோயிலிலே வீற்றிருக்கும் பெருமாளே, மூடர்களுக்கு எட்டாததாய் இருப்பதும் 4 வேதங்களும் எட்ட முடியவில்லை என்று விளக்கம் உறாத வழியிலே முற்பட்ட நிலைக்கு அப்பாலான நிலையிலே உள்ளது எதுவோ அந்த பொருளை அடியனுக்கு உபதேசித்தருளுக. முருகா சரணம். காஞ்சிபுரம் திருப்புகழ் பாடல் கேட்டோம். விளக்க வரியை பார்ப்போம். மக்கட்கு கூற அரிதானது பரம்பொருளின் தன்மை இது என்று மக்களால் உறுதியுடன் அறுதியிட்டு உரைக்க ஒண்ணாது. இதே கருத்தை சிராப்பள்ளி பாடல் வாசித்து காணோனாதது என துவங்குகிறது. சென்ற பதிவிலே பார்த்த காணோனாதது என்ற தேவனூர் பாடலும் துவங்குகிறது. கற்று எட்டத்தான் முடியாதது. வெறும் கலை நூல் அறிவால் பரம்பொருளை எட்ட முடியாது. கலை அறிவு என்பது நூல் அறிவு. கற்ற அறிவால் இறைவனை காண முயல்வது ஏணியை வைத்து இமயத்தின் சிகரத்துக்கு ஏற முயல்வதை ஒக்கும். நூல் ஏணி பின் ஏற நூற்கு பறித்து வைத்தால் போலே கருவினல் நூல் போதம் பராபரமே என்கிறார் தாய்மானவர். இதைத்தான் லிங்கோத்பவர் புராணமும் கூறுகிறது. கல்வியின் தாயான சரஸ்வதியின் கணவர் பிரம்மனாலும் காண முடியவில்லை என்று. மற்ற ஒப்புக்கு யாதும் ஒவ்வாதது. பரம்பொருள் தனக்கு ஒன்றும் நிகர் இல்லாதது. அதைத்தான் அகர முதல் என பாடலில் கூறுகிறார், நிகர் பகர அரியது என்று. திருக்குறள் தனக்கு ஊமை இல்லாதான் என்று கூறுகிறது. அப்பர் பெருமான் ஒப்பு உடைய நல்லன் ஓர் ஓமன் இல்லை என்று பாடுகிறார். மனதாலே மற்றிட்டு தேட ஒணாதது. வாக்கினால்தான் கூற முடியாதது. மனத்தினால் நினைக்கத்தான் முடியுமோ என்றால் அதுவும் முடியாது. தனு கரண ஆதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவமாகி அருட்பெரும் ஜோதி என்கிறார் திருவருள் பிரகாச வள்ளலார். மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே என்றார் திருவாசகத்திலே மணிவாசக பெருமான். உருத்திரர் நாரணர் பிரமர் விண்ணோர் வேந்தர் உருகருடர் காந்தர்வர் இயக்கர் பூதர் மருத்துவர் யோகியர் சித்தர் முனிவர் மற்றி வானவர்கள் முதலோர்தம் மனத்தால் தேடி கருத்து அழிந்து தனித்தனியே சென்று வேதங்களை வினவ மற்றவையும் காணோம் என்று வருத்தமுற்று ஆங்கு அவரோடு புலம்ப நின்ற வஞ்ச வெளியே இன்பமயமான் தேவே என்றும், வான் காணா மறை காணா மலரோன் காணான் மால் காணான் உருத்திரனும் மதித்து காணான் நான் காணா இடத்து அதனை காண்போம் என்று நல்லோர்கள் நவில்கின்ற நலமே
வெட்கி மான் காணா உலகமலம் அலத்தான் நின்ற வான் சுடரே ஆனந்தமயமே இன்று ஆண் காணா இளம் கன்றாய் அலமந்து ஓங்கும் அன்பர்தமை கலந்து கொள்ளும் அமலத்தேவே என்று தெளிவாக தெரிவித்திருக்கிறார் வள்ளபெருமான். தத்துவத்தில் கோவைப்படாதது. ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5 ஆக இந்த 36 தத்துவ வரிசைகளிலே ஒன்று என்று கருத முடியாததாய் வேறு எந்த ஆராய்ச்சி அறிவாலும் அகப்படாததாய் நிற்கும் பொருள். மத்த பொற்போது பகீரதி. மத்தம் என்றால் ஊமத்தம், இது தலைக்குறை. மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண்மகன் என்கிறார் கைத்தலி பாடலிலே. பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி என்பார் ஞானசம்பந்த பெருமான். பகீரதன் தவம் செய்து கொணர்ந்ததால் கங்கை பகீரதி என்று பெயர் பெற்றது. முக்கண் பொற்பாளர் உசாவிய அர்த்தக்கு போதகமானது. அர்த்தத்துக்கு என்று சொல் அத்து சாரியை கெட்டு அர்த்தக்கு என வந்தது. சிவபெருமான் முருகவேடன் உரையாடிய பிரணவ ஞான உட்பொருளாக விளங்குவது. பிரம்மனுக்கு பொருள் தெரியாமல் விழித்த பொழுது பிரம்மனை சிறையில் இட்டு அந்த திட்டித்தோழை முருகப்பெருமானை காட்கொண்டார். அப்பொழுது சிவபெருமான், செல்வகுமரா, உண்மையே உரைத்தனை, ஞானபோது உபதேச பொருள் கேட்பதற்கு சிறந்தது என்றும் மாசி மாதத்து மகனால் இதோ வருகிறது, நீ எஞ்ஞான்றும் நீங்காது விருப்பமுடன் அமரும் தணிகை வைத்து அடைகின்றோம் என்று கணங்களோடு புறப்பட்டு ஏறு ஊர்ந்து தணிகை மலையை சார்ந்தார் சிவபெருமான். குமரக்கடவுள் தோன்றாமை கண்டு பிரணவ பொருள் முதலிய உண்மை உபதேசம் எல்லாம் தவத்தாலும் வழிபாட்டாலுமே கிடைக்கப்பாலது என்று உலகம் கண்டுகொள்ள தவம் புரிய ஆரம்பித்தார். ஞானசக்தி தர கடவுளாரின் அத்தானி மண்டபம் எனப்படும் திருத்தணிகை மலை சாரலின் வடகீழ்பால் சென்று தம் புரிசடை தூங்க வீர்ப்படை விமலனை உள்ளத்திலே நிறுவி ஒரு கணப்பொழுது தவம் புரிந்தார். எல்லாமல்ல இறைவன் அக்கணம் ஒரு கணப்பொழுது தவம் உற்றதால் என்றோ அத்தணிகை மலை கணிக வெறுப்பு என்று பெயர் பெற்றது என்பார்கள். கண்ணுதற் கடவுள் இங்கனம் ஒரு கணம் தவமையற்ற கதிர்வேல் அண்ணல் தோன்றலும் ஆலமுண்ட அண்ணல் எழுந்து குமரனை வணங்கி வடதிசை நோக்கி நின்று பிரணவ உபதேசம் பெரும் பொருட்டு சீடனது இலக்கணத்தை உலகிற்கு உணர்த்தும் பொருட்டு சிஷ்யபாவமாக நின்று வந்தனை வழிபாடு செய்து பிரணவ உபதேசம் பெற்றார் என்று தணிகை புராணம் கூறுகிறது. எதிர் ஊரும் குமரனை இரும் தபிசு ஏற்றி அங்கு அதிர்கடல் மந்தனை அதனொடும் தாழ்வையின் சதுர்பட வைகுபு தாவரும் பிரணவ முதுபொருள் செறிவியெல்லாம் மொழிதர கேட்டனன். ஆலமேற்ற என்ற திருப்புகழிலே நாத போற்றி என முது தாபி கேட்க அனுபவ வார்த்தையருளிய பெருமாளே என்கிறார். அந்த அனுபூதியிலே நாதா குமர நம என்று அரணார் ஓதா என ஓதியது எப்பொருள்தான் என்கிறார். கொடியனையே எனும் திருப்புகழிலே தமிழ் விரக உயர் பரமசங்கரன் கும்பிடும் தம்பிரானே என்கின்றார். முக்திக்கு காரணமாவது. முக்தி என்றால் பந்தத்திலிருந்து விடுபடுவது. இந்த சொல் வீடு என தமிழிலே பயிலப்படுகிறது. முக்தி நிலைக்கு காரணமான நோன்பொருள். பெறலாக எளிதிலே யாராலும் பெற முடியாதது. முட்டர்க்கு எட்டாதது. முட்டர் என்றால் மூடர்கள். ஞான நூல் பயிற்சி இல்லாத மூடர்களுக்கு எட்டாதது. அறிவு நூல் கல்லா மூடர் என்பார் இறந்த சுரத எனும் திருப்புகழிலே. நான்மறை எட்டிற்று எட்டாது எனவே வரு. 4 வேதங்களும் எட்டியும் எட்ட முடியாததாய் விளங்கும் வியன் பொருள். முற்பட்டு அப்பாலே லாவது புரிவாயே. முற்பட்ட நிலைக்கும் அப்பாலாக விளங்குவது. இத்தகைய ஞான ரகசியத்தை உபதேசித்தருள்க என்று அடிகளார் வேண்டுகிறார். செக்கண் சக்கராயுத மாதுலன். செக்கண் சிவந்த கண், திருமால் புண்டரீகாட்சன், கமலக்கண்ணன். புண்டரீகம் என்றால் தாமரை, அச்சம் என்றால் கண். உமாதேவிக்கு அண்ணன் ஆதலின் முருகவேலுடைய மாதுலன் மாமன் என புகழ் பெறுகிறார். மெச்ச திருமால் முருகனை பலபலவாக போகிறார். மாமன் மெச்சிய மருகன் எம்பெருமான் குமரவேள். அதைத்தான் முத்திய திருப்பாடலிலே பச்சை புயல் மெச்ச தகுபொருள் என்றார். கச்சி கச்சாலை. கச்சாலை என்பது காஞ்சிபுரத்திலே உள்ள கச்சபாளையம் என்ற திருக்கோயில். தேவர்கள் திருப்பார்க்கடலை கடைந்த பொழுது மந்தர்கிரியாகிய மத்து கடலில் எழுந்தா வண்ணம் திருமால் ஆமை உருவம் கொண்டு மலையை முதுகில் தாங்கினார். பின்னர் அவர் தருக்குற்று கடலை கலக்கி உலகங்களுக்கு இடர் விளைவித்தார். சிவபெருமானுடைய ஏவலினால் விநாயகர் அந்த ஆமையை வதைத்து அதன் ஓட்டை எடுத்து சிவபெருமானிடம் தந்தார். அரணார் ஆமை ஓட்டினை அணிகலமாக அணிந்து கொண்டு அருளினார். இதைத்தான் நினது திருவடி என துவங்கும் பாடலிலே மகர ஜலநிதி வைத்த துதிக்கர என்று பாடுகிறார். திருமால் தமது குற்றம் நீங்கும் பொருட்டு வழிபட்ட சிவலிங்கம் கச்சபேசர்.
இது சிறந்த ஜோதிர்லிங்கமாகும். இந்த பாடலுடைய கருத்து கச்சி கபாலயத்திலே எழுந்துள்ள கந்தவேளே அப்பாலைக்கு அப்பாலான அரிய பொருளை ஞான பொருளை உபதேசித்த அருள் என்பதாகும். முருகாசரணம். குகார்ப்பணமஸ்து.